ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொலாஜன் சத்து நிறைந்த கோழிக்கால் தான் வந்துட்டு நீங்கள் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கடாய் வச்சுக்கலாம். 400 கிராம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்டை வகைகள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இதாகிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ 4 பெரிய வெங்காயம். கறிவேப்பிலை அப்படியே அந்த கருவேப்பிலை எப்படி பொரியுது பற்றி போட்டோமே. தட்ஸ் தி பவர் ஆஃப் கருவேப்பிலை. பச்சை மிளகாய், தக்காளி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோழிக்கால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்துட்டு நம்ம வெறுமனே அந்த எண்ணெயில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பட்டை வகைகள், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு அந்த இதுலேயே வந்துட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்துட்டு இது ஆடட் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு போட்டிருக்கோம்ல, ஸோ அதோட வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாய்த்தூள், வீட்டில் அரைத்த மிளகாய்த்தூள். அங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ போதும். பின்னாடி வந்துட்டு நம்ம டெக் பண்ணிட்டு எவ்வளோ உப்பு போடணும் அப்படின்னு பார்த்து போட்டுக்கலாம். கைஸ், இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா தொலைவிட்டு வந்துக்கலாம். கைஸ், இந்த வெந்து அப்படியே அந்த கால் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் கிட்ட வந்து பாருங்கள் நீங்களே. சி ஓகே காய்ஸ், இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கோழிக்கால் கிரேவி செஞ்சாச்சு. ஸோ இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்துட்டு நம்ம மூட்டுக்கு தேவையான கொலாஜின் வந்துட்டு இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பைட் போய்க்கலாம். ஸோ அப்படியே வந்துட்டு நம்மளோட கொலாஜின் நிறைந்த கோழிக்கால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ வந்துட்டு அவசிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பைட் வந்துட்டு எப்பவும் போல் உங்களுக்கு தான். நான் அதில் வந்துட்டு கரெக்டாக இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கு, நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் அது வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதே போல் வந்துட்டு இதில் ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இது போல் இன்னும் நிறைய வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்மளோட சேனலில் வந்துட்டு நம்மளோட கண்டென்ட்டை வந்துட்டு இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டிருந்தேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு எனக்கு எந்த ஃபீட்பேக்குமே வரல. ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த வீடியோலையாவது வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். See you next video.